மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதிக்காக நியூஸ் டைம் டிஎன். இன்னைக்கு ஒரு சோகமான நாள். அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு விஷயத்துல ஒருங்கிணைஞ்சு நிக்குது அப்படின்னா அது தோழர் நல்லக்கண்ணுடைய மரணத்துல தான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த வித்தியாசமும் பார்க்காம தோழரோட மறைவை தமிழகம் முழுக்க வித்தியாசமாக கொண்டாடுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, இவர் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவை சேர்ந்தவர். இவங்க மனைவி மணியாச்சி பகுதியை சேர்ந்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்குது. கொடியங்குளம் கலவரம்னு. அந்த கலவரத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஜெயலலிதா ஆட்சியில் அடித்து கொல்லப்படுறாங்க. அந்த கலவரம் ரொம்ப பெருசாக போகும்போது நல்லக்கண்ணு தோழர் அந்த மக்களுக்காக நிற்கிறார். அதில் இருக்க சில விஷமிகள் என்ன பண்ணுறாங்க, இவர் முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர். இவருடைய மாமனாரையே அடித்து கொன்னுறாங்க. ஆனால் அதை பற்றி தோழர் நல்லக்கண்ணு கவலைப்படவே இல்லை. வருத்தப்படுவார். ஆனால் அதுக்காகலாம் கொடியங்குளம் போராட்டத்தை அதில் பாதிக்கப்பட்டவங்கள காப்பாற்றுறதுல முன்னணியில் இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் 2010 டி.கே. ராஜேந்திரன் அந்த பகுதி காவல்துறை அதிகாரியாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, தாமிரபரணி ஆற்றில் ஒரு கூலி உயர்வு கேட்டு போராடிய தேவேந்திர குல வேளாளர் மக்களை அடிக்கிறாங்க. அந்த மக்களுக்காக கோர்ட்டில் கேஸு போட்டு தானே நின்று வாதாடினவர் நல்லக்கண்ணு. இந்த 2 சம்பவங்களை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி சாதி வித்தியாசம் பார்க்காம, எந்த வித்தியாசம் பார்க்காம ஒரு கம்யூனிஸ்டாக தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாட்கள் வரைக்கும் வாழ்ந்தவர். அவருக்கு கொடுத்த வெகுமதிகள் 1 கோடி ரூபாய் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அவர் அதை கட்சிக்கு கொடுக்குறாரு. 1 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது, ஒரு பரிசா நிதியாக கொடுக்குது. அதையும் கட்சிக்கு கொடுக்குறாரு. எதுக்குமே ஆசைப்படாத ஒரு துறவு வாழ்க்கையை, ஒரு நியாயத்துக்காக போராடக்கூடிய வாழ்க்கையை 18 வயசில் ஆரம்பித்து இன்றைக்கி அவருக்கு 101 வயசு. 18 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கினா 1925ஆம் ஆண்டு பிறந்தவர் அவர். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 101 வயசு வரைக்கும் விடாமுயற்சியாக அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே போராடி நின்னவர் தான் தோழர் நல்லக்கண். அதாவது ஒரு நல்லவர் எங்கே பிறக்கிறாரு, எந்த குலத்தில் பிறக்கிறாரு, எப்படி பிறக்கிறாரு அப்படின்றது இல்லை. ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்கு உறுதியாக நின்று, கம்யூனிசம்ன்றது உலகளாவிய மனிதநேய சிந்தனை. மனுஷ சிநேகமே உனக்கு நாங்கள் பேரிடுகின்றோம், அதுதான் மார்க்சிசம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. அந்த மனித சிநேகம் இருக்கு இல்லையா, மனித அன்பு, அந்த அன்புக்காக கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்த அவருடைய உடல் புதைக்கெல்லாம் படல. அது மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்படுது. அவருடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு அவர் ஒப்படைச்சிருக்கார். கடைசியில் அவருடைய உடம்போட எச்ச பகுதிகள் கூட மக்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக தியாகம் பண்ணி முழுக்க தியாக பிழம்பா, தியாக வேள்வியாக வாழ்ந்த ஒரு மனிதர் தான் நல்லக்கண்ணு. இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் மத்தியில் இப்படிலாம் ஆட்களை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தியாகத்தில் வாழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணு. அவருடைய மறைவுக்கு நமது சேனல் சார்பாக ஆழ்ந்த அஞ்சலியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி தெருக்கூத்து பகுதியில் இன்னைக்கு முக்கியமாக இருக்கிறது என்னென்னா 3 விஷயங்கள். ஒன்று சசிகலா கட்சி ஆரம்பித்த உடனே கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அவங்க கட்சி பேர் அறிவிக்கலை. அது ஏன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கான விடை. 2வது காங்கிரஸும் திமுகவும் கிட்டத்தட்ட மிக மோசமான மோதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இது கூட்டணியை உடைக்குமா, காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய 2வது கேள்வி. 3வது கேள்வி, அதிமுகவில் தொகுதி பங்கீடே நடக்கலாம். ஒரு கட்சி ஆஃபீஸ் திறக்கிறதுக்காக வந்த பியூஷ் கோயல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சலே பண்ணிட்டார். அது ஏன் அப்படின்றது தான் இப்போ 3த்துலேயும் இருக்கக்கூடிய
செய்திகள். முதல்ல வந்து சசிகலா வந்து பரபரப்பாக கூட்டம் கூட்டினாங்க. எல்லாரும் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டத்தில் திடீர்னு பழைய கதையெல்லாம் பேசிட்டு வராங்க. எடப்பாடி செஞ்ச துரோகத்தெல்லாம் பேசுகிறாங்க. நான் முதலமைச்சராக உட்கார வச்சேன், என்னை வந்து ஒரு காகிதம் மாதிரி சுருட்டி எரிஞ்சிட்டாரு எடப்பாடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. கட்சி கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை பற்றி கிண்டல் பண்ணும்போது டிடிவி தினகரன் திடீர் சாம்பார் திடீர் ரசம் அப்படின்ற மாதிரி திடீர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் தேராது அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட் கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பேசப்படுது. இவ்வளோ கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணவங்க ஏன் கட்சியை அனௌன்ஸ் பண்ணல, கட்சி பேரை ஏன் சொல்லலை அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இப்போ கூட முதலில் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. இவரோட திவாகரோட அண்ணா திராவிடர் கழகம் அந்த கழகத்தை தான் முன்னிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி தான் அவங்களுடைய ஏமும் இருந்தது. கடைசியில் பார்த்தா அண்ணா திராவிடர் கழகம் வந்து தேர்தல் கமிஷன் தேர்தலில் நிற்கலை. அதனால் அதோட அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் வந்து ரத்து பண்ணிடுச்சு. அதனால் அண்ணா திராவிடர் கழகத்தை சசிகலா கையில் எடுக்க முடியல. அதுக்கு பதில் வந்து இப்போது எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா போட்ட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இல்லை எடப்பாடி செஞ்ச துரோகத்தெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணுறவங்க 2 விஷயத்த அவங்க சொல்லவே இல்லை. ஒன்று, கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி என்ன பண்ணார். ஏன்னா இவங்க ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டை கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்காரு எடப்பாடி அப்படின்றது தான் கொடநாடு வழக்கில் எழக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு சசிகலாவுடைய பதில் என்ன அப்படின்றத பற்றி சசிகலா பேசவே இல்லை. அடுத்தது, டிடிவி தினகரன் வந்து என்ன செஞ்சார், ஏன் டிடிவி தினகரனோட கட்சியோட இவங்க ஏன் இணையலை, டிடிவி தினகரனுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை, அதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போது ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு எதிர்த்த நிலைப்பாடு எடுக்கிறாரு, அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அந்த விஷயத்தில் சசிகலாவோட நிலை என்ன, அதை பற்றியும் சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து கொடநாட்டில் என்ன குற்றச்சாட்டு இவங்க சைட்லேருந்து வருதுன்னா, எடப்பாடி சைட்லேருந்து எடப்பாடிக்கு நெருக்கமான சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடநாடு கொள்ளையை வந்து திட்டமிட்டதே சசிகலா தான். சசிகலாவுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்றது தெரியும், நகைகள் எங்கே இருக்குன்றது தெரியும். அதை வந்து குறிப்பிட்டு கனகராஜ் மூலமாக கொள்ளையடிக்க வச்சதே சசிகலா தான். அதில் வந்து எடப்பாடியோடு சேர்ந்து கொள்ளையடித்தது சசிகலா தான் அப்படின்னு ஒரு புது ட்விஸ்ட்டை வந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா இல்லையா என்பதை பற்றி சசிகலா தான் சொல்லணும். ஆனால் ஒன்று மட்டும் க்ளீனாக தெரியும், என்னென்னா கொடநாடு வழக்கில் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போச்சு, இவ்வளோ சொத்துக்கள் காணாமல் போச்சு, நகைகள் உட்பட பல காணாமல் போச்சு. அதை பற்றி எந்த புகாரும் தெரிவிக்காதவங்க வந்து சசிகலா. அதே மாதிரி 1500 கோடி ரூபாய் சசிகலா கொடுத்த காசை வந்து டிடிவி தினகரன் வீணடித்து விட்டார் போன பாராளுமன்ற தேர்தலில். அது கணக்கு கேட்டது தான் டிடிவிக்கும் சசிகலாவுக்குமான சண்டை. அதை வந்து அவங்க சொல்லவே இல்லை. 3வது வந்து இவங்க வந்து வெறும் கொடியை மட்டும் சொல்லிட்டு ஏன் கட்சி பேரை சொல்லாமல் இருக்காங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, இவங்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிட்டு வருது பிஜேபி. இப்போது நம்ம வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து எடப்பாடிக்கு எதிராக அந்த கட்சியை நம்ம கொண்டு போனோம்னா, அந்த கட்சியை வச்சு பிஜேபி வந்து இவருடைய சொத்துக்கள் மேலேயும் மற்றவற்றின் மேலேயும் போடப்பட்ட வழக்குகளை பெரிய அளவுக்கு டைட் பண்ணும். இவர் மீது, சசிகலா மீது ரூபா என்கிற ஐபிஎஸ் அதிகாரி இந்த அம்மா ஜெயிலில் விட்டு போனாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அது சம்மந்தமான வழக்கு இன்றைக்கும் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி ரூபா நோட்டு மாற்றும்போது ஒரு கூட்டுறவு வங்கியை வந்து தப்பாக யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே சிபிஐ கிட்ட இருக்குது. இந்த வழக்கெல்லாம் வந்து தோண்டி துருவி எடுப்பாங்க இவங்க அப்படின்றதுனால இந்த கொடியை மட்டும் நம்ம இப்போ காட்டுவோம். இந்த கொடியை ஒட்டி பிஜேபி என்ன நடவடிக்கை எடுக்குது, இல்லை எடப்பாடி வந்து இந்த கொடியெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் சசிகலாவை வந்து மறுபடியும் அதிமுகக்குள்ளே சேர்க்குறேன் அப்படின்ற நிலைமைக்கு எடப்பாடி வருவாரா அப்படின்றத பல்ஸ் பார்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த கொடியை மட்டும்
மட்டும் ஃப்ளோட் பண்ணிட்டு கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. இவங்களுடைய அல்டிமேட் ஏம் என்ன சொல்றாங்க? எடப்பாடியை வந்து தோற்கடிக்கணும். ஒரு 80 தொகுதிக்கு 80, 100 தொகுதியிலாவது எடப்பாடி தோல்வி அடையணும். அதிமுக வாக்குகள் வந்து அவருக்கு போகக்கூடாது. அதிமுக வாக்குகள்லாம் ஒருங்கிணைக்கணும். அப்படின்ற மாதிரி ஏம் பண்றாங்க. ஆனா அதுக்கான மெக்கானிசம் இவங்க கிட்ட கிடையாது. அதுக்கான அதிமுக நிர்வாகிகள் இவங்க பக்கம் கிடையாது. இவங்க பக்கம் இருக்கிறது எல்லாமே வெறும் தொண்டர்கள் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? வெறும் தொண்டர்கள், வெறும் ஆட்கள். அதுவும் இவருடைய முக்குளத்தோர் இனத்தை சார்ந்த ஆட்களை மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்க. முக்குளத்தோர் இனத்தை சார்ந்த ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு எடப்பாடியை டிஃபீட் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வி. அஃப்கோர்ஸ் ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. அதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணார். அந்த அளவுக்கு இவங்க வந்து செலவு பண்ணுவாங்களா? அந்த அளவுக்கு இவங்க வந்து பணத்தை செலவு பண்ணுவாங்களா? செலவு பண்ணி இவங்க வந்து எடப்பாடியை தோற்கடிப்பாங்களா? எடப்பாடி வந்து தோற்கடிக்கப்படுறதுக்காக இவ்வளோ 1000 கோடிகளை வந்து இவங்க செலவு பண்ணுவாங்களா? இவங்க ஒரு 80 தொகுதியை ஏம் பண்ணுறாங்க. ஓபிஎஸ் ரேஞ்சில் திங்க் பண்ணால் 6 தொகுதிக்கு 100 கோடி ரூபான்னா 60 தொகுதிக்கு 1000 கோடி ரூபா. ரைட்டா? ஒரு 80 தொகுதினா ஒரு 1500 கோடி ரூபா. 1500 கோடி ரூபா வந்து சசிகலா வந்து இறக்குவாங்களா? 1500 கோடி ரூபா செலவு பண்ணி எடப்பாடியை தோற்கடிப்பாங்களா? அதுக்கு பிஜேபி ஒத்துக்குமா? அந்த பணத்தை இவங்களால வெளியில் எடுக்க முடியுமா? இவங்க அக்கௌண்ட் எல்லாம் தான் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, முழுக்க ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. இந்த 1500 கோடியை வந்து சசிகலா எப்படி வெளியில் எடுப்பாங்க? அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ரைட்டுங்களா? இப்போது அதே விஷயம் தொடர்பாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து ஐயாவு நாயுடுன்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அம்ஜிகரையில். அங்கே வந்து மாநில தேர்தல் தலைமை அலுவலகத்தை வந்து திறக்கிறதுக்கு பியூஷ் கோயல் வரதா இருந்தது. பியூஷ் கோயல் நான் வரமாட்டேன்ட்டார். கடைசியில் அந்த அலுவலகத்தை வந்து சுதாகர் ரெட்டி தான் வந்து திறக்கிறார். ஏன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே பேச்சுவார்த்தையே நடக்கலை. எந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையுமே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில் நடக்கலை. மற்ற கட்சிகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி தான் வந்து எங்களுக்காக பேசணும், அதிமுகவோட எல்லாம் நம்மளால் பேச முடியாது, நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், இன்க்ளூடிங் தினகரன் பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் எங்களுக்காக பேச வேண்டியது வந்து பிஜேபி தான் பேசணும், அவர்கிட்டேருந்து தொகுதிகளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான். ஆனால் பியூஷ் கோயல் முக்கியமான தலைவர், அவர் வந்து இதுக்கு வரவே இல்லை. இந்த மாதத்தில் பிரதமர் வராரு. அதுக்கான ஏற்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 1 லட்சம் பேர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் பாண்டிச்சேரியில் நடக்குது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பெருசாக நடக்குது. அப்போது தமிழகத்துக்கான பேச்சுவார்த்தையும் பிரதமர் நடத்துவாரா? கேள்விக்குறி. நடுவில் அமித்ஷா வரதா இருந்தது, அவரோட விசிட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது அதிமுகவில் எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கலை, எந்த மூமெண்ட்டுமே நடக்கலை. பியூஷ் கோயல் வந்து பெரிய அளவுக்கு வந்தார், வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போது அவர் போயிட்டார். அது இல்லாமல் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஒரே கோஷ்டி மயம். பிஜேபியில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா, இப்போ சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், சவேரா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கும் சவேராக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் தான் வந்து முழுக்க முழுக்க கலெக்ஷன். இப்போது மாதவரம் தொகுதிக்கு ஒரு பெரிய கடத்தல் மன்னன் ஒருத்தனை வந்து வேட்பாளராக போடுறதுக்கு ஒரு 2 கோடி ரூபா அட்வான்ஸ் இவர் வாங்கியிருக்காராம். அவன் வந்து செம்மர கடத்தல் மன்னன், அவனை வந்து போடுறதுக்கு இருக்காங்க. இங்கே வந்து முழுக்க ஒரு 3 கோஷ்டியை வந்து இவர் சுற்றி நடக்குது. யாரை சுற்றி? நயினாரை சுற்றி ஒரு 3 கோஷ்டி இருக்குது. அது லிஸ்ட் அவுட் பேரே சொல்கிறாங்க. கேஎஸ் ராதாகிருஷ்ணன், கோபாலசாமி, இவர் முன்னாள் எம்எல்ஏ, இவரும் தெலுங்கு, இவரும் தெலுங்கு. அதுக்கப்புறம் மனோகரன், சிவகுமார், இவங்க முன்னாடி வந்து நயினாருக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கும்போது எல்லா விஷயத்துலேயும் இவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அது இல்லாமல் சக்கரவர்த்தி, வினோஜ் பி செல்வம்னு ஒருத்தர், இவங்க 2 பேரும் ஒரு கோஷ்டி. கேஎஸ்ஆர் கோபால்சாமி இது ஒரு கோஷ்டி, கேஎஸ் ராதாகிருஷ்ணன், கோபால்சாமி. அது இல்லாமல் மனோகரன், இவர் வந்து ஆஃபீஸ் மேனேஜரு, ப்ளஸ் சிவகுமார், இவங்க ஒரு கோஷ்டி. இது முழுக்க 3 கோஷ்டியும் வந்து தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்களுடைய கோஷ்டி. இந்த கோஷ்டி தான் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் புகார்களும்
பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் வீடியோ ரெக்கார்டு. பெண்கள் வந்து அந்த அலுவலகத்துல உட்காந்துக்கிட்டு அடிக்கிற லூட்டி தாங்கவே முடியலன்றாங்க. இது வந்து நமக்கு பிஜேபியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிமயமான விஷயம். ஸோ அதிமுக முகாம்ல சுத்தமா ஒண்ணுமே நடக்கல. வேலையே நடக்கல. அது சரி, அதிமுக இதுல தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகல காங்கிரஸ் திமுக வந்து அதை விட மோசமா போயிட்டு இருக்கு. அதாவது கே.சி. வேணுகோபால் போய் பேசியிருக்காரு. பேசும்போது அவருக்கு வந்து ஒருத்தர் சொல்றாங்க 20 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபான்னு சொல்லி திமுக சொல்லிருச்சு. அதை பத்தி நீங்க விவாதிக்கவே முடியாது அப்படின்னாங்க. ஒருத்தர் சொல்றாங்க 28 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா அப்படின்றாங்க. நம்ம காங்கிரஸ் சைடில் கேட்டிங்கன்னா 41 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்றாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் வருது. மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய அளவுக்கு புகாரை வந்து ராகுல் காந்தி கிட்ட வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வாசிச்சுக்கிட்டே இருந்தவங்க இந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்ட ராகுல் வந்து கூட்டணின்னு வரும்போது திமுகவுக்கு எதிராக அவர் வந்து பண்ணுறாரு. இப்போ திமுக வந்து இவங்க கேட்குற தொகுதிகளை கொடுக்கலன்னா அவங்க வந்து தாவேகா பக்கம் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. தாவேகா வந்து தன்னுடைய எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இது வரைக்கும் கூட்டணி அரசியல்னு ஒன்றுமே அவங்க பண்ணவே இல்லை. அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு வராங்க. அதில் பெரம்பூரில் விஜய், வில்லிவாக்கத்தில் நம்ம ஆதவ் அர்ஜுன், அம்பத்தூரில் ஜேசிடி பிரபாகரன், மயிலாப்பூரில் புஷி ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு வராங்களே தவிர வேறு எந்த விஷயத்தையுமே அவங்க பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து காங்கிரஸ் திமுகவுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸு. இப்போ நம்ம சசிகலாவுடைய பாலிடிக்ஸையும் சொன்னோம், காங்கிரஸில் நடக்கிறதையும் சொன்னோம், பிஜேபியில் நடக்கிறதையும் சொல்கிறோம். இன்னும் எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல்ஸ் வந்து வந்துட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கான வேலைகள் வந்து ஜரூராக நடக்குது. ஆனால் தமிழக அரசியல் கட்சிகளில் கூட்டணிக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஆனால் திமுக வந்து காங்கிரஸை தவிர்த்து அனைத்து கட்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முடிவு பண்ணி தொகுதிகளை அறிவிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. காங்கிரஸ் வந்தாவா வராகட்டிப்போ, உனக்கு இவ்வளோதான் சீட்டு அப்படின்ற அடிப்படையில் திமுக அனைத்து கூட்டணி கட்சிகளையும் கூப்பிட்டு பேசி சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து காங்கிரஸுக்கு 28 தொகுதி தருவாங்களா, இல்லை 20 தொகுதியோடு நிறுத்துவாங்களா, இல்லை 25 தொகுதி தருவாங்களா, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் எப்படி இவங்ககிட்ட பேசுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த விஷயங்கள் நடக்கும். ஆனால் காங்கிரஸ் நினைக்கிற மாதிரி நிச்சயமாக 41 தொகுதிகள் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. கிரீஷ் ஜோடங்கர் வந்து வேறு ஸ்வரத்தில் பேசியிருக்காரு. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தருபவர்களோடு தான் நாங்கள் கூட்டணி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்வரத்தில் பேசிட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து காங்கிரஸ் திமுக மோதல் வந்து இப்போ சோனியா காந்தி தலையிட்டு கே.சி. வேணுகோபால் வந்து உட்காந்து பேசி அது நாங்கள் தாவேக்காக்கு போல, நாங்கள் வந்து திமுகவோட தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய முடிவுகள் எதுவுமே உறுதியான முடிவுகளாக இல்லை. அப்படின்றதுனால எல்லா கூட்டணியுமே இப்போ வந்து நடுத்தெருவில் தான் நிற்கிது. நடுத்தெருவில் தான் இந்த தெருக்கூத்துக்கள்லாம் அரங்கேறிட்டு வருது.